டேய், இங்க சூர்யா பாய்னு எவனோ ஒருத்தன் இருக்கானாம, எவன்டா அது? தெரியாது சார். நல்லா பார்த்து சொல்லு. தெரியாது? मुझे नहीं मालूम साहब. நீங்க எல்லாம் கிளம்புங்க. பாய் அவங்க வந்திருக்கிறது போலீஸ், நான் டீல் பண்ணிக்கிறேன். चलो रे. ஏய், இங்க சூர்யா பாய் யாருங்கிறது தெரியுமா? தெரியாது. நீ எந்த ஏரியா? இங்கதான். இந்த ஏரியான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியணும் ரூல் ஏதாவது இருக்கா? உன் பேர் என்ன? சூர்யா. அப்புறம் எதுக்குடா சூர்யா நான் தெரியாதுன்னு? நீ கேட்டது சூர்யா பாய், அது நான் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். வா, ஸ்டேஷனுக்கு போலாம். எந்த ஸ்டேஷன்? போலீஸ் ஸ்டேஷன். உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியல. அச்சா, லட்டியில நான் அடி வாங்கின எல்லாம் தெரியும். வாடா. அதான் லட்டி இல்லைல்ல, அது இருந்தாலாவது வந்திருப்பேன். ஒன்று பண்ணுங்க, ஸ்டேஷனுக்கு போய் லட்டி எடுத்துட்டு வாங்க, இல்லை யூனிஃபார்மாவது போட்டு வாங்க. சும்மாலாம் கூப்பிட்டா வர முடியாது. போலீஸ் அடிச்சா ஓகே, ஆனா நீங்களும் அடிக்கூடாது. अरे तुमको जिंदा नहीं छोड़ूंगा. போலீஸ் மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. போலீஸ் மாதிரி நடிக்காத. நான் போலீஸ் தான். விட்டுடு. பொய்யா சொல்லு. சத்தியமா இது போலீஸ் அடி இல்ல, அது வேற மாதிரி இருக்கும். ஃப்ராட். என்னடா குத்த வர? மாஃபியாவா? என்னடா முறைக்கிற? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மும்பை அமைதியா இருக்க விட மாட்டீங்களா? எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டீங்களா? போலீஸ் ஜீப் வந்ததுக்கு அப்புறமும் எங்களை அடிக்கிற நிறுத்தல சார். எங்களை மாஃபியா வேற சொல்றான் சார். சூர்யா பாய், என்ன எக்ஸ்ட்ராஷன் ஆரம்பிச்சிருக்கியா? சார் நானா? சார் டிவியில் உங்க இன்டர்வியூ பார்த்து மும்பை அமைதியா இருக்கு, பொறுமையா எப்படியாவது பொழைச்சிக்கலான்னு வந்தேன் சார். சார் நான் வந்து 1 மாசம் கூட ஆகல சார். வேணா என் ரூம்மேட்டை கேளுங்க. ஆமா சார். போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ண வந்தா மக்கள் ஏன் அதை தடுக்கணும்? அது உங்க பெருந்தன்மை சார். அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாது சார். நீ யாரையும் பணம் கேட்டு மிரட்டல? இல்ல சார். உன் शैलेंद्र जेल को बुलाओ. இவன் தானா ஆபீஸ்க்கு வந்து மிரட்டினது? நான் தாங்க. இங்க யாரோ ஒரு ஆளு கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறான். சுத்தி 4 பேர் நின்னுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க உண்மையை சொல்லிடாதீங்க. இவர் இல்ல சார். தேங்க்யூ ஸோ மச் பாய் சார். சார் நான் வட்டா சார். ஊரை விட்டு ஊர் வந்து போலீஸ் மேலேயே கை வைக்கிறேன்னா உனக்கு திமிர் கொஞ்சம் ஜாஸ்தி. அதை குறைச்சிக்கோ. குறைச்சிக்கிறேன் சார். வெட்டியா ஊரை சுத்தாம வேலை எதனா பாத்துக்கிறேன் சார். வரேன் சார். பரத் சார், இவனை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இவனுக்கு அவ்வளவு சீன் இல்ல சார். இவனை போய் பாய்ங்கிறீங்க, பார்த்தா மில்க் பாய் மாதிரி இருக்கான். தாவூத் இப்ராஹிம் பார்க்கறதுக்கு என்ன டான் மாதிரியா இருக்கான்? கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ப்ளே பாய் மாதிரி இருக்கான். டூ வாட் ஐ சே. எஸ் சார். பிடிச்சிருக்கா? ஆர் யூ சீரியஸ்? நான் இல்லாத டைமா பார்த்து நல்லா ஏமாத்திருக்கா. யூஸ்லெஸ் ஃபெலோ. ₹1 கிடையாது அவன் கிட்ட. ஸ்லம் டாக் சித்ரா. மினிமம் ஒரு கிரெடிட் கார்டு கூட இல்லாதவன் கூட குடும்பம் எப்படி நடத்துவ? அவன்தான் இப்ப அவனுக்கு இருக்கு பாரு. எங்க சித்ரா இல்ல, இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். உங்க வீட்ல காரை பார்க் பண்ண ஸ்பேஸ் இருக்கா? ஏன் இருக்கா இல்லையா சொல்லு. சித்ராக்கு காரை கிஃப்டா கொடுக்கலான்னு இருக்கேன். காரா?
என்ன கார்? ஏய் காரை பார்க் பண்ண ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? நாங்க எங்கேயாவது வச்சுக்கிறோம். முதல்ல எடுத்துட்டு வா மாமு. என்ன சொல்றா? You know what? Your slumdog became a millionaire. What? உனக்கு கார் கொடுக்கறானா? Serious? Wow, Chitra, look at this car. So cool. Oh my God. Aston Martin convertible. Awesome. Wow, Surya, this is amazing. It's so beautiful. திடீர்னு இவ்ளோ பணம் எங்க வந்துச்சு? எல்லா நாயும் என்னைக்காவது ஒரு நாள் குலைக்கும். இன்னைக்கு நான் குலைச்சிருக்கேன். Oh my God, Surya, I really can't believe this. இவ்ளோ காஸ்ட்லி கார்ல நான் போவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. Thank you so much. I love you. 2 கோடி ரூபாய் காரை கிஃப்டா கொடுத்தா எவ வேணாலும் ஐ லவ் யூ சொல்லுவா. Get lost. நீயும் வேணும் காரும் வேணும். எதுக்கு சித்ரா இவ்ளோ கோவப்படுற? அவர் சொல்றது கரெக்ட் தானே? இவ்ளோ காஸ்ட்லி கார் கொடுத்தா யார் தான் ஐ லவ் யூ சொல்ல மாட்டாங்க. எனக்கு 2 வீலர் கொடுத்தாலே நான் சொல்லிடுவேன். இத பேசின பல்ல உடைச்சிடுவேன். நிஜமாவே என் மனசுல இருந்த ஃபீலிங்க தான் சொன்னேன். இந்த காரை கொடுத்ததுக்கு இல்ல. அத முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே. காரை கொடுத்த அப்புறம் சொன்னா வேற எப்படி நினைக்கிறது? நீ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க வேற, நான் வேற. என்ன மத்தவங்களோட கம்பேர் பண்ணாத. சரி சாரி. அதான் சாரி சொல்றேன்ல. வா. சரி. இப்ப சொல்றேன். I love you. பட் லைஃப்ல இந்த கார்ல நான் ஏற மாட்டேன். ஏறன செருப்பு கழட்டி அடி. இந்த கார் உனக்கு வேண்டாம். அப்ப எனக்கு வேண்டாம். ஓகே. போ. உன்னோட கோவக்காரனா? I got a car. I got இந்த பார் காராவை எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு போடி. Just go to hell. அவங்க 2 பேருக்கு வேணாம்னா போங்க. காரை நான் வச்சுக்கிறேன். சூர்யா, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த தடவை நான் மும்பைக்கு மேயர் ஆகணும். ஆயிடு. நாம ஆய்தான் போகணும். என்ன பாக்குறீங்க? அங்க ஆப்போசிட்டா நிக்கிறது அருண் கோக்லே. அவனுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் ஜெயதேவ் சப்போர்ட்டும் இருக்கு, ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் இருக்கு. சும்மா இல்ல, 2 தடவை ஜெயிச்சுட்டு ஹேட்ரிக்காக தான் வெயிட்டிங். நின்னாதானே அது ஹேட்ரிக். நிக்காம போனா நசீர் एक स्ट्रांग धमकी दे दे. வரப்போற மேயர் எலெக்ஷன்ல நீ நிக்க கூடாது. பாய் சொன்னார். பாய் कौन? சூர்யா பாய். वो कौन? நான் இது வரைக்கும் அந்த பேரை கேள்விப்பட்டதில்லை. கூடிய சீக்கிரத்துல கேட்ப. जानते हो किससे बात कर रहे हो तुम? हैं? इस शहर के मेयर से. ஆனா புல்லட்டுக்கு மேயர் மினிஸ்டர் எல்லாம் தெரியாது. உங்க சூர்யா பாய் கிட்ட சொல்லு, அடுத்த மேயர் கூட இந்த அருண் கோகலே தான். ஒர்க் அவுட் ஆகல. போடலாமா? போட வேணாம். ஆனா அவனுக்கு நம்ம போட்டுருவோங்கிறது தெரியணும். ம் ம் ம். சூர்யா பாய்னா யாருன்னு தெரியாதுன்னு சொன்னால, இப்ப பாரு என் பேரு டெல்லி வரைக்கும் கேட்கும். அவன் சொல்றது கேட்கலன்னு என்ன கொலை பண்ண வந்தா. அவன் பேர் என்ன? சூர்யா பாய். இவ்வளவு பவர்ல இருக்கிற நமக்கே வார்னிங் கொடுக்கறானா? ஒண்ணு அவனுக்கு கட்ஸ் இருக்கணும், இல்ல பைத்தியம் முத்தி போயிருக்கணும். டேய் எதுக்கு அழுகுற? आज मंगलवार है इसलिए मैं बच गया सर. सिद्धि विनायक मंदिर जाकर आया हूँ. कल फिर से वो டோன்ட் பி ஃபூலிஷ். நீ மேயர் யா? அது இல்லைங்க சார், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆமாயா தெரியாது. இப்ப என்ன செய்யணுங்கிற? எலெக்ஷன்ல நான் நிக்க மாட்டேன். நீ நிக்கலனா நான் உனக்கு கொன்னுடுவேன். அது இல்லைங்க சார், அவன் இருந்தா என்ன நிக்க விட மாட்டான். அவன் செத்தா நீ நிக்கிறியா? முதல்ல அவனை கொன்னிடுங்க. நான் டென்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா சாவுறேன். 2 நாள்ல அவனை முடிச்சிடுறேன். டெல்லியில இருந்து எங்க ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். அவங்களை கொஞ்சம் கைட் பண்ண. சரிங்க சார். வை. சார் என்ன? நீங்க சொன்னது கரெக்ட். வி ஃபாலோட் ஹிம். அவன் சூர்யா இல்ல, சூர்யா பாய். அவன் பின்னாடி ஒரு கேங் இருக்கு. ஹி இஸ் வெரி டேஞ்சரஸ். எந்த அளவுக்கு டேஞ்சரஸ்னா உங்க பொண்ணை அவன் ட்ராப் பண்ணிருக்கான். வாட்? எஸ் சார், ஷீ இஸ் இன் லவ் வித் ஹிம். அவன் எங்க இருக்கான்? नमस्ते साहब. नमस्ते सर.
வணக்கம் சார். What the hell is happening here? Huh? நீங்க தானே சார் சும்மா சுத்தாம ஏதாவது வேலையை பார்க்க சொன்னீங்க. அதான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். Impressive. Very impressive. யாரு யாரு இவனுங்கெல்லாம்? என் ஸ்டாஃப் சார். ஸ்டாஃப். இவனுங்கெல்லாம் லாஸ்ட் டைம் என்கவுண்டர்ல மிஸ் ஆனவனுங்க. இந்த பரதேசி கூட்டத்தை வச்சுக்கிட்டு இங்க இருந்து என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ற? ஓ ஹைடெக். மும்பைல இருக்க பெரிய பெரிய விஐபிஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ற நீ? பிசினஸ் சார். அவங்களாம் என் கஸ்டமர்ஸ். ஷட் அப். சமாளிக்காத. ஸ்ட்ரைட்டா பேசு. உங்களால தாங்க முடியும். நான் ஸ்ட்ரைட்டா பேசுறேன் சார். உங்க தயவுல மும்பைல மாஃபியாங்கிறதே இல்லாம போயிடுச்சு. கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. மும்பைல டான்னு எவனுமே இல்லாம பண்ணிட்டீங்களா சார்? இந்தியா இப்ப அனாதையா கிடக்கு. எத்தனை செட்டில்மெண்ட்ஸ் பெண்டிங்ல இருக்கு தெரியுமா சார் உங்களுக்கு? எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் பேலன்ஸ் நிக்குதுன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? பல ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் அப்படியே நிக்குது. உங்க போலீஸும் கோர்ட்டும் தீர்க்க முடியாத எத்தனையோ பிரச்சனையா மாஃபியா தீர்த்து வச்சிருக்கு. அப்படிப்பட்ட மாஃபியாவை ஒழிச்சிட்டீங்களா சார்? என்ன சார் பண்ணுச்சு மாஃபியா? நாங்க என்ன பப்ளிக்க மர்டர் பண்றோமா? இல்ல ரோட்ல போற வரவங்களை ரேப் பண்றோமா? இல்லையே. இந்தியால உங்களால எதுவுமே பண்ண முடியாத பெரிய பெரிய பணக்காரங்களோட விளையாடிட்டு இருக்கோம். என்ன சார் உங்க பிரச்சனை? சார் பசிக்குதுன்னு கேட்டா எவனும் சோறு போட மாட்டான் சார். அதே 1000 ரூபாய் மொபைல்ல சின்ன சிம் கார்டை சொருகி ஒரு போன் கால் பண்ணா போயிடுறானுங்க சார். அரை மணி நேரத்துல கோடி ரூபாய் வரும். நான் வந்தது அதுக்கு தான் சார். ये मुंबई शहर को रूल करने के लिए आया हूं. I believe in war, not in morality. யுத்தத்துக்கு பயப்படுறவன் தான் தர்மத்தை பத்தி பேசுவான். சார் ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லைன்னு சொன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்றது அநியாயமா இல்லையா சார்? அதே ஒரு குதிரையை ஓட விட்டு அது எவ்வளவு தூரம் போய் நிக்குதோ அது வரைக்கும் என்னது தடுத்தா வெட்டுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அஸ்வமேத யாகம். அதை பத்தி நாம பெருமையா படிச்சிருக்கோம். இப்ப நான் பண்றது அதான் சார். மறுபடியும் மும்பைல மாஃபியா களக்கட்டும். அந்த கொண்டாட்டத்தை உங்களுக்கு காட்டுறேன் சார். என் கையில கத்தி மட்டும் இல்ல, ஒரே வீச்சுல தலை எகிரி இருக்கும். உங்களால முடியாது சார். உங்களுக்கு 1000 ரூல்ஸ் இருக்கு. அதுக்கும் மேல உங்க பொண்ணு இருக்கா. பாவம் என்ன பைத்தியமா லவ் பண்றான். மும்பைல எனக்கு நீங்க தான் யமன்னு தெரிஞ்சே அவளை ட்ராப் பண்ண. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். பாவம் சித்ரா தாங்க மாட்டா, செத்துருவா. வாங்க சார். வாங்க சார். என்ன உள்ள வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை சார். அப்படியே வைக்கணும்னு நினச்சா டெல்லியிலேருந்து ஃபோன் வரும். என் பின்னாடி யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது சார். அவங்க எல்லாருக்கும் நான் வேணும். நீங்கள் மட்டும்தான் சார் என் மேலே கோவமாக இருக்கீங்க. ஹலோ சித்ரா, நான் வந்துடுறேன், ஒரே நிமிஷம் ப்ளீஸ் சார். என் மேலே என்கவுண்டர் பிளான் பண்ணாதீங்க. திரும்ப தயானாக்கு அனுப்பாதீங்க. தேங்க்யூ சார். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.